ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் பாலிடெக்னிக்கில் ஆன்லைன் எக்ஸாம் எப்படி எழுதுவது, அதில் எப்படி சப்மிட் பண்ணுவது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்க கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் மூலமாக நடைபெற உள்ளது. அதற்கான வழிமுறைகள் காணொளி மூலமாக தற்போது அளிக்கப்படுகிறது. மாணாக்கர்கள் தங்கள் பயிலும் பயிலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் அடிப்படையில் இணையதள முகவரி மாறுபடும். வலைதள முகவரியை தங்கள் பயிலகம் அமைந்துள்ள மாவட்டத்தை தெரிவு செய்வதன் மூலம் பெறலாம். ஸோ உங்கள் லாகின் பேஜில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் அமைந்துள்ள டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜோன் என்னவோ அந்த ஜோன் உங்களுக்கு வந்துடும். மாணாக்கர் பயனீட்டர் முகவரியாக யூசர் ஐடி, அவளது பதிவு எண் ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் கடவு சொல்லாக பாஸ்வேர்டாக அவளது பிறந்த தேதியை DD-MM-YYYY என்ற ஃபார்மேட்டில் உள்ளீடு செய்து தங்களது தேர்வு அட்டவணையை பார்த்து கொள்ளலாம். மாணாக்கர்கள் இணையதள முகவரியில் நுழைந்தவுடன் அதிலுள்ள தேர்வு நடைமுறை தொடர்பான குறிப்புகளை கவனமுடன் படித்து மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். மாணாக்கர்கள் அவர்கள் எழுத வேண்டிய தேர்வுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 23ஆம் தேதிக்கு முன்பாக ஒவ்வொரு தேர்வு விடைத்தாளின் மேல் வைக்கக்கூடிய முதல் பக்கத்தை இண்டெக்ஸ் பேஜ் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா கவர் பேஜ் இருக்கும். அந்த கவர் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கவர் பேஜ் கிடைக்கும். இது நீங்கள் எடுத்து எவ்வளோ காப்பி வேணுமோ அத்தனை காப்பி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முதல்லையே இது தயார் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு விடைத்தாளை மண்டல அலுவலகத்திற்கு அனுப்புவதற்கு ஏதுவாக கவரின் மேல் ஒட்ட வேண்டிய பக்கத்தையும் தேர்வுக்கு முன்னதாகவே எடுத்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லேபிள்னு இருக்கும். அந்த அட்ரஸ் லேபிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ரஸ் லேபிள் கிடைக்கும். உங்களுக்கு இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாலேயே பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இது பரீட்சை கவர்ல போட்டு அனுப்புறதுக்கு தேவைப்படும். ஆன்லைன் தேர்வானது முற்பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை, பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரையும் நடைபெறும். முற்பகலுக்கான வினாத்தாளை தேர்வுக்குரிய நாள் என்று 9:30 மணி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். பிற்பகல் தேர்வுக்கான வினாத்தாளை பிற்பகல் 1:30 மணி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். தேர்வு ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து, அதாவது 11 மணி முதல் மற்றும் 3 மணி பிற்பகல் வினாத்தாளை பதிவிறக்கம் செய்ய இயலாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இந்த டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். அனைத்து பக்கங்களில் கீழே மாணவர்கள் தங்கள் கையெழுத்தை இட வேண்டும். அனைத்து பக்கங்களின் மேலே பதிவு எண், மாணவரின் பெயர் மற்றும் வினாத்தாள் எண் ஆகியவற்றின் கீழே பக்க எண்ணையும் எழுதவும். விடைகளை A4 அளவு தாளில் இரு பக்கங்களும் எழுத வேண்டும். கருப்பு அல்லது நீல நிற மை மட்டுமே உபயோகிக்கவும். 20 மில்லிமீட்டர் இடைவெளியை அனைத்து விளிம்புகளிலும் விட வேண்டும். தேர்வு ஆரம்பித்து 3/4 மணி நேரம் கடந்த பின்னரே முற்பகல் 11:15 மணி மற்றும் பிற்பகல் 3:15 மணி விடைத்தாளை பதிவேற்றம் செய்ய முடியும். தேர்வு எழுதிய பின் முதல் தாளுடன் சேர்த்து அனைத்து பக்கங்களையும் வரிசைப்படி ஸ்கேனர் அல்லது ஸ்மார்ட் போன் கொண்டு JPEG வடிவில் ஸ்கேன் செய்து வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் பட்டனை அழுத்துவதற்கு முன்பு அனைத்து பக்கங்களும் முழுமையாக மற்றும் தெளிவாக உள்ளதா என்பதை உறுதி செய்யவும். ஸோ பரீட்சை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்லோட் அண்ட் ஸ்கிரிப்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பக்கம்னு கேட்கும். அதிகபட்சமாக தியரிக்கு 10 பக்கமும், ப்ராக்டிக்கல் மற்றும் ப்ராஜெக்டுக்கு 2 பக்கமும் அலாட்டட். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது எத்தனை பக்கம்னு உங்ககிட்ட கேட்கும். நீங்கள் 5 பக்கம்னா நீங்கள் 5 நினைச்சு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது நீங்க எழுதின பக்கங்கள் ரிட்டன் பேஜ் 1, 2, 3, 4, 5ங்கிறது நீங்க எழுதின பக்கம். இது ஃபர்ஸ்ட் பேஜ். நீங்க டைட்டில் கவர் பேஜ் ஏற்கனவே நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறோம்.
ஸோ அதில் வந்து உங்களுடைய வினாத்தாள் எண் அதை எழுதிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா அதை அந்த ஃபைல் கேட்கும். அது என்ன ஃபைலோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது வந்து இங்கே அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி எழுதின பக்கம் 1, ரிட்டன் பேஜ் 2, 3, 4, 5 இது எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஆனால் முதல்ல எல்லாமே தெளிவாக இருக்கா மற்றும் முழுமையாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். முதல் தாளை மேலே வைத்து விடைத்தாள்களை வரிசைப்படி வைத்து பின் செய்யவும். அதை கவரில் வைத்து அதன் மேல் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள மண்டல பொறியியல் கல்லூரியின் முகவரி லேபிளை ஒட்டவும். இது நம்ம ஏற்கனவே முதல்ல பிரிண்ட் போட்டு வச்சிருப்போம், அதனால அதை எடுத்து நீங்க ஒட்டிடணும். இதற்கு எந்த ஒரு அஞ்சல் வெட்டையும் ஒட்ட வேண்டாம். பின்னர் அதை தபால் பெட்டியில் பரீட்சை நடைபெற்ற நாளிலேயே சேர்க்கவும். ஸோ நீங்க பரீட்சை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க லாக் அவுட் வந்துடலாம். நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறதுன்னு சொல்லி அது எக்ஸாம் சப்மிட் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே லேப்டாப்பில் எப்படி பண்ணுறதுங்கிறத கிளியராக பார்த்தீங்க. மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணுறது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆன்லைன் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் எப்படி டீட்டெயிலாக பண்ணுறதுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது மொபைல் ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு கிளியராக பார்த்தாச்சு. வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்டு இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் எல்லாமே இருக்குது. உங்களை ஜாயின் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிப்ளமோ எக்ஸாமுக்கு சரி எல்லா எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக எழுத போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணினா என்னென்ன வரும் அதை பற்றி எல்லாமே இதில் வந்துடும். தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேனலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எப்படி டவுன்லோடிங் பண்ணுறது, நான் அரியர் வச்சுருக்கேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அரியர் வச்சுருக்கேன், 10 அரியர் இருக்குது, 15 அரியர் இருக்குது, 20 அரியர் இருக்குங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி புக்ஸ் டவுன்லோடிங் பண்ணுறது நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க புக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எப்படி ஈஸியாக டவுன்லோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்ஸும் இருக்கும், எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோடிங் பண்ணி ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு டைம் டேபிள் விட்டாங்க, தியரி எக்ஸாமுக்கு டைம் டேபிள் வந்துருச்சு, எல்லா எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி எழுதணுங்கிறதும் வீடியோவில் சொல்லியாச்சு, கரண்ட் எக்ஸாம் எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ரிப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் எழுதுறது லேப்டாப்பில் அப்லோட் பண்ணுறது சேஃபா இல்லை மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணுறது சேஃபா சொல்லி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. மொபைல் ஃபோனில் அப்லோட் பண்ணுறது தான் சேஃபு. நீங்கள் எந்த நாட்டில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாடுங்கிற எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.